வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி தட்டுப்பாட்டால் மின்வெட்டு இனி ஏற்படாது வலுசக்தி அமைச்சர் உறுதி. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள 93 இளைஞர்களுக்கு இன்டர்போல் சிவப்பு அறிவிப்பு. பிறந்தநாள் விருந்தில் துப்பாக்கிச்சூடு, இந்தியாவிற்கு தப்பிய சந்தேக நபர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தல். மும்பையிலிருந்து 862 சுற்றுலா பயணிகளுடன் யாழ்ப்பாணம் வந்த அதிசொகுசு கப்பல். போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்த ஸ்பைடர் உமன் நீண்ட போராட்டத்துக்கு பின் கைது. கல்முனைக்குடியில் அதிரடி. நீதித்துறையின் சுதந்திரத்தில் ஆபத்தை ஏற்படுத்தும் எதையும் அரசு செய்யக்கூடாது, சட்டத்திறனிகள் எச்சரிக்கை. திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் இரவோரிரவாக வரலாற்றை மாற்ற தொல்பொருள் திணைக்கள முயற்சி, சுட்டிக்காட்டிய சத்தியலிங்கம் எம்பி. எக்ஸ்பிரஸ் பேர்ல் சேதம் குறித்து மேலதிக விசாரணை அவசியம், கருத்தினால் வலியுறுத்தும். செஞ்சோலை வளாகத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி. போதைப்பொருள் கடத்தல் பணத்தில் சொத்துக்கள் கொள்வனவு, கொழும்பில் பெண் கைது. அவை முது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக எதிர்வரும் நாட்களில் எவ்வித மின்வெட்டும் மேற்கொள்ளப்படாது என வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். நிலக்கரி தட்டுப்பாடு தொடர்பில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சிலர் வெளியிட்டு வருகின்ற கருத்துக்கள் குறித்து பொதுமக்கள் தேவையற்ற அச்சமடைய தேவையில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை காற்றாலை மின் நிலையங்கள் மூலம் எதிர்வரும் ஆண்டில் 400 மெகாவாட் கொள்ளளவை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நாட்டின் மின் உற்பத்தி திறனை மேலும் அதிகரித்து எதிர்கால மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன்கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். இலங்கையில் இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பாக வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 93 சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக இன்டர்போலூடாக சிவப்பு அறிவித்தல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய நடவடிக்கையின் முன்னேற்றம் குறித்து விளக்கமளிப்பதற்காக நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப்யூ வூட்லர் இதனை தெரிவித்தார். 2024 மற்றும் 2025 ஆண்டுகளிலும் அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரை கழிந்த கால பகுதிகளிலும் இன்டர்போல் சிவப்பு அறிவித்தல்கள் மூலம் 38 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு திருப்பி அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார். அத்துடன் போலீஸ் மா அதிபரின் நேரடி தலையீட்டின் மூலம் மேலும் முக்கியமான 35 குற்றவாளிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதேவேளை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களால் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் வாகனங்கள், வீடுகள், தங்கம் மற்றும் காணிகள் உள்ளிட்ட பெருமளவிலான சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கிணங்க இத்தகைய சொத்துக்களை அரசின் வசமாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக 2024 ஆண்டில் 1.49 பில்லியன் ரூபாய் மற்றும் 2025 ஆண்டில் 1.549 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட 839 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசின் பொறுப்பிற்குள் கொண்டுவருவதற்கான ஆரம்பகட்ட சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வத்தளை கதிரான பகுதியில் உள்ள விடுதியொன்றில் இடம்பெற்ற பிறந்தநாள் விருந்தின் போது நபர் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்கள் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் இந்திய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு நேற்று இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவின் சென்னையிலிருந்து நேற்று பிற்பகல் 4:15 அளவில் விமானம் மூலம் கட்நாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த இருவரையும் விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் வத்தளை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய மகேஸ்வரன் லுஷிநாத் மற்றும் 34 வயதுடைய கணேசன் விக்னேஸ்வரன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவது தொடர்பில் இந்திய பாதுகாப்பு தரப்பினர் கட்நாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு முன்னறிவித்தல் வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி விமான நிலையம் வந்தடைந்ததும் இருவரும் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடம் வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டன. பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இருவரும் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 23ஆம் தேதி இரவு வத்தளை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் இடம்பெற்ற பிறந்தநாள் விருந்தில்
புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்துக்கு பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பி சென்றிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். இந்தியாவின் மும்பையிலிருந்து கடந்த 12ஆம் தேதி புறப்பட்ட கார்டேலியா சுற்றுலா பயணிகள் கப்பல் இன்று காலை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. 862 சுற்றுலா பயணிகளுடன் வருகை தந்துள்ள குறித்த கப்பல் இன்று மாலை மீண்டும் காங்கேசன்துறை துறைமுகத்திலிருந்து புறப்படவுள்ளது. இந்த கப்பலில் லண்டன், இந்தியா, ஜெர்மனி, மொரீஷியஸ், அமெரிக்கா மற்றும் இலங்கை உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். கப்பலில் வந்துள்ள சுற்றுலா பயணிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களை பார்வையிட உள்ளனர். யாழ்ப்பாணத்தில் முக்கிய சுற்றுலா தலங்களை பார்வையிட்ட பின்னர் அவர்கள் மீண்டும் கப்பலில் சென்னை நோக்கி பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கல்முனைக்குடி கிரீன்ஃபீல்டு வீட்டு திட்டத்தில் நீண்ட காலமாக பல்வேறு போதைப் பொருட்களை சூட்சமமான முறையில் விநியோகித்து வந்ததாக கூறப்படும் ஸ்பைடர் வுமன் என அழைக்கப்படும் பெண் சந்தேக நபர் சாய்ந்தமருது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்ட புலனாய்வு உத்தியோகத்தர் AR பிரதவுஸ் வழங்கிய ரகசிய தகவல் அடிப்படையில் நேற்று வியாழக்கிழமை மாலை சாய்ந்தமருது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சுமார் 40 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயான குறித்த பெண் கணவனை இழந்த நிலையில் உறவினர்களின் உதவியுடன் நீண்ட காலமாக பல்வேறு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். போலீசார் வருவதை அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பங்களில் குறித்த பெண் கிரீன் ஃபீல்ட் வீட்டு திட்டத்தின் 3வது மாடியிலிருந்து ஏனைய மாடிகளுக்கு தாவி சென்று தப்பி செல்வதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக அவர் ஸ்பைடர் வுமன் என்று அழைக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரிடமிருந்து 2310 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் சுருக்கு பொறி ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பெண் இதற்கு முன்னரும் 2 சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் தொடர்ந்தும் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் கல்முனை தலைமையக போலீசாருக்கு சவாலாக இருந்ததாகவும் போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். நீதித்துறையின் சுதந்திரம் போன்ற உணர்வு பூர்வமானதும் உயர்ந்ததுமான விடயங்களில் அரசாங்கம் எவ்வித ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜமியத்துல் உலமா தலைமையகத்திற்கு சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் ஒட்டுமொத்த சட்டத்துறையின் நிலைப்பாடு தெளிவாக முன்வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பு திருத்தத்திற்கு சட்டத்தரணிகள் சமூகம் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் ராஜீவ் அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறையின் சுதந்திரம் என்பது உன்னதமான ஒரு கருத்தாக்கம் எனவும் இதில் ஏதேனும் ஆபத்து இருப்பதாக ஜனாதிபதி கருதினால் அதற்கான ஒரே தீர்வு குறித்த நடவடிக்கையை முன்னெடுக்காமல் இருப்பது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அபிவிருத்தி மற்றும் அமைச்சு பதவிகளை வழங்குதல் போன்ற விடயங்களில் அரசாங்கம் ஆபத்துகளை எடுக்க முடியும் என்றாலும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் அல்லது அதற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையையும் ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். நீதித்துறையின் சுதந்திரம் பாதிக்கப்படுவது ஒட்டுமொத்த மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கும் தேசிய பிரச்சினையாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தத்திற்கு சட்டத்தரணிகள் சங்கம், நீதிபதிகள் சங்கங்கள், மகாநாயக்க தேரர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அவதானிகள் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போதைய நிலையில் குறித்த திருத்தத்திற்கு ஆதரவளிப்பது அரசாங்கம் மட்டுமே எனவும் ராஜீவ் அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் அவசரமாக முடிவெடுக்காமல் பரந்துபட்ட அறிஞர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும் நியாயமான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் இரவோடு இரவாக வரலாற்றை மாற்ற தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்ட அத்துமீறல் முயற்சி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் ஒருங்கிணைப்பு குழுவிற்கு சுட்டிக்காட்டினார். திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் தொல்பொருள் திணைக்களம் ஆலய வளாகத்திற்குள் ஆலய நிர்வாகத்திற்கு தெரியாமல் இரவு நேரத்தில் இது தொல்பொருள் திணைக்களத்திற்குரிய இடம் என்று பெயர் பலகை நாட்டியுள்ளது. அந்த பெயர் பலகையில் ஆலய வளாகத்தில் ஒரு அபிவிருத்தியும் மேற்கொள்ளக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறு இரவு நேரத்தில் இவ்வாறு செய்ய முடியும்? இந்த ஆலயம் பாடல் பெற்ற திருத்தலமாகும். ஆலய சூழல் தொல்பொருளுடன் தொடர்புடையது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஆலய நிர்வாகத்திற்கு தெரியாமல் குறித்த பெயர் பலகையை நாட்டியது மட்டுமல்லாமல் அந்த பெயர்
பெயர்பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாசகங்கள் கூட அந்த ஆலயத்தின் உண்மையான வரலாற்றை மாற்றியமைப்பதாக உள்ளது. குறித்த ஆலய வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட மகாலிங்கம் தொடர்பாகவும் நந்தி தொடர்பாகவும் எதுவும் குறிப்பிடாமல் முற்றிலுமாக வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் மாவட்ட அரசு அதிபருக்கு தெரியுமா என கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே அங்கு அகழ்வாராய்ச்சிகள் நடந்த இடங்களில் சில பதாகைகள் தொல்பொருள் திணைக்களத்தால் நாட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாகவே இவை தற்போது யாருக்கும் அறியப்படுத்தப்படாமல் நாட்டப்பட்டுள்ளது. ஆகவே இந்த விடயத்தினை கவனத்தில் எடுத்து உரிய நடவடிக்கையினை மேற்கொள்ளுமாறு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரை கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார். கோயில் வளாகத்துக்குள்ளுக்கு கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் பகல்ல செய்யற அந்த இரவு நேரத்தில் கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாமல் இது தொல்பொருளுக்குரிய இடம் என்று சொல்லி அங்க ஒரு கல்லு கூட வைக்கிறான்னு போட்டிருந்தது. அது 100 வருடங்களுக்கு மேற்பட்டது தொல்பொருள் என்றது அந்த இதுல இருக்குது. தொல்பொருள் சட்டத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கு. இது தொல்பொருள் தான். ஆனால் கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாமல் அப்படி கோயில் கட்டுமானங்கள் நடக்கிற இடத்துல கொண்டு வந்து போட்டது மாத்திரம் இல்லை, அதுல எழுதப்பட்ட வாசகங்களும் வரலாறு மாத்திர வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுல அவன் புத்தக தலையெழுத்ததும் கொண்டு குழம்புல வச்சிருக்கோம் போட்டிருக்கிறான். அங்க கண்டெடுக்கப்பட்ட மகாலிங்கம் தொடர்பாக நந்தி தொடர்பாக அந்த வரலாறு எல்லாம் மறைக்கப்பட அது தொல்பொருளுக்குரியது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அது தொல்பொருளுக்குரியதான். ஆனால் மாவட்ட அரசாங்கத்திற்கு அதிபருக்கும் தெரியுமோ எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் காரணமாக நாட்டின் சமுத்திர எல்லைக்கு ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பாக அரசாங்கம் மேலும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிசாந்த் அபேசேன மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க ஆகியோரின் இணை தலைமையில் கத்தோலிக்க சபையுடனான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட கத்தோலிக்க பாடசாலைகளின் நிர்வாக சிக்கல்கள், கத்தோலிக்க மதத்திற்கான ஆசிரியர்கள் தொடர்பான பொறிமுறையினை தயாரித்தல், ஆசிரியர் தொழிலுக்காக கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகளையும் அருட்தந்தைமார்களையும் உள்வாங்குவது குறித்த தற்போதைய முன்னேற்றங்களை மீளாய்வு செய்தல் என்பன இதன்போது இடம்பெற்றன. மேலும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட பாடசாலைகளின் செயற்பாடுகள் தொடர்பாக கல்வி அமைச்சின் ஆதரவை பெறும் முறைமை பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. வருடத்திற்கு 3 தடவைகள் கத்தோலிக்க சபையுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படுவது தொடர்பில் கத்தோலிக்க சபை சார்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக இதன்போது கருத்து தெரிவித்த பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் காரணமாக நாட்டின் சமுத்திர எல்லைக்கு ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பாக அரசாங்கம் மேலும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இங்கு தெரிவித்தார். எந்தவித பேதமுமின்றி அனைத்து மாணவர்களுக்கும் தங்களது மதத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை உறுதிப்படுத்திக் கொள்வதே தமது அபிலாஷை என்றும் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள நிலைமையை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லேன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். முல்லைத்தீவு செஞ்சோலை வளாகத்தில் ஸ்ரீலங்கா ராணுவ விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வள்ளிப்புணம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் 53 பேர் மற்றும் பணியாளர்கள் 4 பேரினதும் 20வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வான் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2006, 8, 14ஆம் திகதி அன்று வள்ளிப்புணம் இடைக்கட்டு பகுதியில் உள்ள செஞ்சோலை வளாகத்தில் விமான தாக்குதல் இடம்பெற்ற நேரத்தில் இன்று இந்நிகழ்வு உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளது. உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. முப்புர வட்டார புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர் சி குகணேசன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த அஞ்சலி நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர் வே கரிகாலன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர்களான சி குகணேசன், இ கிரிதரன், ஆ சட்குணதாஸ், ஜி ராதிகா, மு கஜேந்தினி, வா சுதாகரன், தா தர்மலவன், கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சா ஜீவராசா, தாயக நினைவேந்தல் அமைப்பின் தலைவர் முல்லை ஈசன், இளைஞர்கள், பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலியினை செலுத்தியிருந்தனர்.
போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தை பயன்படுத்தி சொத்துக்களை கொள்வனவு செய்ததாக சந்தேகிக்கப்படும் 53 வயதுடைய பெண் ஒருவர் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு 14 ஃபெர்குசன் வீதி பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் 2021 ஆண்டு மார்ச் 31 போலீஸ் மா அதிபரால் முறைப்பாடு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபருக்கு சொந்தமானதாக கூறப்படும் பல்வேறு சொத்துக்கள் தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுடன் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவற்றை முடக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் முடக்கப்பட்ட சொத்துக்களில் ஜாயில பகுதியில் 8.66 பர்ச்சஸ் காணி ஒன்றும் 6 வங்கிக் கணக்குகளில் காணப்பட்ட 59 லட்சம் ரூபாய் பணமும் அடங்குகின்றன. மேலும் கொழும்பு 14 பகுதியில் தலா 225 லட்சம் ரூபாய் மற்றும் 75 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 கடைகளும் 200 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 மாடி வீடொன்றுடன் கூடிய காணியும் முடக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சொத்துக்கள் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தை பயன்படுத்தி பெறப்பட்டவை என விசாரணைகளில் தெரிய வந்ததை அடுத்து சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 9ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வேலணகி, பிரான்ஸ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொழும்பை தற்காலிக வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி செல்வராஜா அம்பிகாவதி மணி அவர்கள் 12/8/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வல்லியானந்த பிள்ளையார் கோவிலடி துன்னாலை வடக்கை புறப்படமாகவும் சாவகச்சேரியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அரியநாயகம் இந்திரசேனன் அவர்கள் 13/8/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கரம்பொன்னை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மனோகரன் தியாகராஜா அவர்கள் 12/8/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சுழிபுரம் வடக்கு சுழிபுரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்துறை குருக்கள் புரைசூடி குரு அவர்கள் 13/8/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.